வணக்க மக்களே. ஜனநாயகன் திரைப்படம் அந்த தடை விதிப்பின் மூலயமா விஜய்க்கு செல்வாக்கு அதிகமாகி போச்சு. பயங்கர செல்வாக்கு. ஒருத்தர் நல்லது செய்ய வந்தால் அவரை வளர விட மாட்டாங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தீய சக்திக்கிட்ட தான் நம்ம மாட்டின்னு இருக்கோம். என்ன மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி பயங்கர எதிர்ப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு ஒரு தக்காளி வியாபாரிகிட்ட பேசியிருக்கும்போது சொன்னாங்க, அவர் பாருங்கள் ஊருப்பட்ட பணம் இருக்குது, ஜாலியாக இருக்கலாம், என்ன சந்தோஷமாக இருக்கலாம், மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவமானப்படுறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவர் கேட்டால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். பாவமாக இல்லை, நல்ல மனுஷன் தானே அவர் அப்படின்னு சொல்லும்போது, இந்த திரைப்படம் தடை விதித்ததன் மூலமாக மிகுந்த வளர்ச்சி ஆகிட்டார். இப்போது எலெக்ஷனில் அவர் தான் வின் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் வகையில் எம்பி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 25 சீட்டுக்கிட்ட அவர் வருவாருங்க. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வருவார், கன்ஃபார்ம். அவர் ரீச் ஆகிட்டார். எதிர்க்கட்சிகளுக்கும் மற்றும் இறைவனுக்கும் நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.